Good morning to all. Welcome to Blue Stars online class. This is account section. Dear students, now we are going to see the unique file trial balance. These are the content of this lesson. The first is introduction, need for preparing trial balance, definition of trial balance, features of trial balance, objectives of preparing trial balance, limitations of trial balance, methods of preparing trial balance, and suspense account. Dear students, you can enable to understand the meaning and features of trial balance, understand the objectives of preparing trial balance, and how to prepare trial balance. And we can move to the introduction. Trial balance is a statement containing the debit and credit balance of all ledger accounts on a particular date. Okay, it is arranged in the form of debit and credit column, placed side by side and prepared with the objective of checking the arithmetic accuracy of entries made in the book of accounts and to facilitate preparation of the financial statement. Listen here we can say that is trial balance statement. Trial balance is the statement. அது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கும். லெட்ஜர்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோமோ உங்களுக்கு லெட்ஜர் பண்ண ஞாபகம் இருக்கா? ஸோ லெட்ஜர்ல நம்ம லாஸ்ட் என்ன பண்ணிருப்போம், டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் காமிச்சிருப்போம். க்ளோஸ் பண்ணிருப்போம். லெட்ஜர் க்ளோஸ் பண்ணும்போது பேலன்ஸ் டாட் டவுன் எங்க வருதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த பேலன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா டெபிட் பேலன்ஸா இருந்தா ட்ரையல் பேலன்ஸ் லெஃப்ட் சைட்ல பார்க்கும், கிரெடிட் பேலன்ஸா இருந்துச்சுன்னா ட்ரையல் பேலன்ஸ் ரைட் சைட்ல பார்க்கும். ஓகே, சோ அது என்ன பண்ணிருக்காங்க, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, என்ன ஸ்டேட்மெண்ட்? லெட்ஜர்ல வர பேலன்ஸ் காட்டுறதுதான் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா, அதே மாதிரி அது எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிட் சைட் பேலன்ஸ் எல்லாமே டெபிட் சைட்ல இருக்கும், கிரெடிட் சைட் பேலன்ஸ் எல்லாமே கிரெடிட் சைட்ல காமிச்சிருக்கும். ஓகேவா, இது ஏன் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா this only the object of preparing the trial balance is to check the arithmetical accuracy of the entries made in the book of account. நம்ம எழுதின அக்கௌண்ட் கரெக்டா செக் பண்ணதுக்காக மட்டுமே ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா, அதே மாதிரி ஏன் அப்படின்னா இந்த ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், ப்ரிப்பேர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாருங்க, the fundamental principle of double entry system of bookkeeping is that every debit has a corresponding and equivalent credit and vice versa. அப்படின்னா அர்த்தம், நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட் அதாவது டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கிரெடிட் பேலன்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். டெபிட் அண்ட் கிரெடிட் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு 100 rupees நம்ம டெபிட்ல போட்டோம் அப்படின்னா அதே 100 rupees நம்ம கிரெடிட்லயும் போட்டிருப்போம். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க டெபிட் அண்ட் கிரெடிட் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது நம்ம காட்ட முடியும். ஓகேவா, சோ நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி வரும்போது லாஸ்டா பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தி கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, when such an agreement the total of the all debit balance and total of all credit balance take place, it often an image and the apparent proof of the arithmetical accuracy of the bookkeeping work on a particular date. அப்படின்னா நம்ம என்ன வேலை செஞ்சோமோ, என்ன வேலை அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி போட்டோமோ அதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அதுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலா இருந்துச்சு, ட்ரையல் பேலன்ஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம எழுதின அக்கௌண்ட் அப்படிங்கிறது கரெக்டா இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப். ஓகேவா, அதுக்காக நம்ம என்ன பண்றோம், அக்கௌண்ட்ஸா ப்ரிப்பேர் பண்றோம். அதே மாதிரி at the same time it should not be taken as the conclusive proof of the arithmetical accuracy of certain errors such as error of principal, compensating error and complete omission of the transactions are not disclosed by the trial balance. எல்லா நேரத்துக்கும் நம்ம லெட்ஜர் அப்படிங்கிறது நம்ம பேலன்ஸ் கொடுத்து காட்டுவோம். அப்போ டெபிட் வந்து டெபிட் பேலன்ஸ் எல்லாமே டெபிட்ல காட்டுவோம், கிரெடிட் பேலன்ஸ் எல்லாத்தையும் கிரெடிட் சைட்ல காமிச்சிருப்போம். அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ஈக்குவலா வரும். ஓகேவா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா நம்ம எழுதிய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்ப அதே மாதிரி கரெக்டான்னு கேட்ட இல்ல. ஏன் அப்படின்னா சிலப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதாவது விட்டு தப்பு பண்ணிருப்போம். தப்பு என்னன்னா சில விஷயத்தை விட்டு ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் எழுதாம விட்டுருப்போம், நம்ம லெட்ஜர்லயோ இல்ல ஜர்னல்லயோ எழுதாம விட்டுருப்போம்.
ஸோ அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகாது, ட்ரையல் பேலன்ஸ் அந்த ஒரு என்ட்ரி எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பே சேலரின்னு இருக்கு. நான் 20ஆம் தேதி பே பண்ணிருக்கேன் சேலரி, அதை நான் காட்டவே இல்லை, மறந்துட்டேன், நோட்ல எதுவும் மறந்துட்டேன். அப்ப என்ன இருக்காது, நான் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டேன். ஓகேவா? அப்ப அந்த என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு, நான் ஒமிட் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டா நான் எதுவும் விட்டுட்டேன் அப்படின்னா அதெல்லாம் காட்டாது. ஓகேவா? அதுவும் சில எரர்ஸ் நம்ம படிப்போம். இந்த நீங்க இதுக்கப்புறம் நீங்க லெசன் படிப்பீங்க, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் ஒரு லெசன் இருக்கு. அதுல வந்து நம்ம காம்பன்சேட்டிங் எரர் என்ன அப்படின்னு படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு பதில் கொடுத்துருவாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு தெரியாது. ரெண்டுமே நம்ம என்ட்ரி போட்டிருப்போம், டெபிட்லயும் போட்டிருப்போம், கிரெடிட்லயும் போட்டிருப்போம். பட் என்ன பண்ணிருக்கோம், வாங்கினதை ரிசீவ் பண்ணதை கிவ் கொடுத்த மாதிரி காமிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சில என்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணாங்கிறது நமக்கு காட்டாது. ஸோ இது வந்து ஒரு இதோட லிமிடேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரையல் பேலன்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு எண்ட், தட் இஸ் ஒரு ப்ரிப்பேர் எண்ட் ஆஃப் தி அக்கவுண்டிங் பீரியட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம், எண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ என்ன, இது இஸ் தேர்ட் ஸ்டெப். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது அக்கவுண்டிங் ப்ராசஸ் தேர்ட் ஸ்டெப் வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வந்துச்சு ஞாபகம் இருக்கா, இந்த ஜேர்னல். ஓகேவா? நம்ம ஜேர்னல் போடுறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்சிடி புக், நம்ம என்ன சொன்னோம், நம்ம லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதுதான் நம்ம செகண்ட் புக் எடுத்துப்போம். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா why we are going to prepare this trial balance அப்படின்னு சொன்னா என்ன, வாட் ஆர் தி நீட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா why we are going to prepare this trial balance. First பாருங்க, trial balance help to check the arithmetical accuracy of the entries made in the accounting record. நம்ம என்ன ரெக்கார்ட் வந்து கரெக்டான செக் பண்ணதுக்காக நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். அது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் போடுவோம், ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஃபினான்ஷியல். ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணது கரெக்டா ஸ்மூத்தா ரன் ஆயிருக்கா, நம்ம பண்ணதான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். அதே மாதிரி தப்பு ஏதாவது இருந்தால் நம்ம இந்த கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ட்ரையல் பேலன்ஸ் ஹெல்ப் இன் டிஸ்கவரிங் எரர் விச் மே ஹேவ் been committed in the accounting records. அதே மாதிரி இந்த ட்ரையல் பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. எதுக்கு நான் இங்க தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்குது. அதே மாதிரி however in computerizing accounting system once the transactions are recorded in journal all other records are made simultaneously, that is ledger, posting, trial balance and financial final accounts. Hence arithmetical errors and errors in posting the entries from journal to ledger and further will not be occurred in the computerized accounting. Right? இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதும்போது போஸ்டிங் தப்பா போட்டுருவோம், அதனால நமக்கு எரர் வரும். ஆனா இதே வந்து நான் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா எரர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம லெஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது லெஜர் என்ட்ரி போட்ட உடனே தானவே என்ன ஆயிடும், போஸ்டிங் தானாவே, லெஜர் ஜேர்னல் போட்ட உடனே என்ன ஆயிடும், லெஜருக்கு போயிடும், ட்ரையல் பேலன்ஸ் தானாவே போயிடும், ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கும் தானாவே போயிடும். அப்ப அந்த எரர் வந்து வாய்ப்பு இல்லை. ஆனா வந்து நம்ம மேனுவலா பண்ணும்போது இந்த எரர் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெஃபினிஷன் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ். பாருங்க, a trial balance is a statement prepared with the debit and credit balance of the ledger accounts to test the arithmetical accuracy of the book. Okay, trial balance is a statement. Trial balance is a statement prepared with debit and credit balance of the ledger. எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், லெட்ஜர்ல வந்த பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஓகேவா? prepared with debit and credit balance of the ledger and to test the arithmetical accuracy of the book. எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணனும்னா நம்ம என்ன அக்கவுண்ட் செக் பண்றதுக்காக எழுதுதான் இந்த ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, features of trial balance. Trial balance contains the balance of all ledger accounts. Trial balance என்ன இருக்கும், லெட்ஜர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், அந்த லெட்ஜரோட எல்லா பேலன்ஸும் அதுல இருக்கும். It is prepared on specific date, that is why the word as on is used at the top. சரி, என்ன ப்ரிப்பேர் பண்றோம், ஒரு நம்ம எப்ப நமக்கு தேவையோ அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அது எண்டெல்லாம் போட மாட்டோம். என்னன்னு போடுவோம், as on, அன்னைக்கு தேதியில 31ஆம் தேதியில அப்படின்னு சொல்லுவோம், அதனால as on போடுவோம். When double entry system is followed, the total of the debit and credit column of the trial balance must be equal. Okay, the trial balance help to check the arithmetical accuracy of the entries made in the book of accounts. That is என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா trial balance வந்து நம்ம என்ன பண்றோம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்றதுனால டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் வந்து எப்பயுமே ஈக்குவலா இருக்கும்.
ஓகே. அதனால ட்ரையல் பேலன்ஸ் என்ன பண்ணுது, இந்த இடத்துல நம்ம செக் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். நான் சொன்ன மாதிரி நம்ம எது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா டு செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரசி, நம்ம எதனா அக்கௌண்ட் கரெக்டா அப்படின்னு செக் பண்றதுக்காக மட்டுமே ப்ரிப்பேர் பண்ற ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரையல் பேலன்ஸ். If there is difference between the total of the debit column and credit column of the trial balance, it is an indication of the error being committed somewhere. அதாவது ட்ரையல் பேலன்ஸ் ரெண்டும் டேலி ஆகல அப்படின்னா, டெபிட் சைட் கிரெடிட் சைட் காலம் மட்டும் டேலி ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? If both that debit column and credit column of the trial balance are the same total, it does not mean that there is no mistakes in accounting since some errors are not disclosed by the trial balance. அதே மாதிரி இது நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம், எல்லாமே கரெக்ட் நம்மளால சொல்ல முடியாது, அப்படின்னு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படின்றதுமே படிச்சிருக்கோம் இல்லையா? அதேதான் என்னன்னா இட் டஸ் நாட் மீன் இது ரெண்டுமே டோட்டல் டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலா இருந்தாலும் அதோட மீனிங் என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. சம்டைம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் வரும். நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒமிட் பண்ணிருப்போம், தட் ஒரு விஷயத்தையும் விட்டுருப்போம், சொல்லாம விட்டுருப்போம், இல்ல கொடுத்ததை வாங்கினதா காமிச்சிருப்போம், வந்ததை ரிசீவ் பண்ண ஒரு கேஷ் வந்து பே பண்ண மாதிரி காமிச்சிருந்தா அந்த மாதிரி சம்டைம்ஸ்ல இது காட்டவே காட்டாது. ஓகேவா? அதான் அர்த்தம். ஓகே.